ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல். 1234வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவியன் வாடிய தோள். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். பனை என்றால் அந்த பனை என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு. மூங்கிலுக்கு வேய் என்று பெயர். வேய் என்றால் மூங்கில், வேய்த்தோள் என்றால் மூங்கில் போன்ற தோள் என்று சொல்வார் திருவள்ளுவர். வேறு இடத்துல வேய்த்தோள் என்று சொல்வார். முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வேய்த்தோள் அவட்கு என்று சொல்வார் ஒரு இடத்திலே. வேய்த்தோள் என்றால் மூங்கில் போன்ற தோள்கள். மூங்கில் வழவழப்பாக அழகாக பொன்னிறத்தில் இருக்கும். அப்படி இருந்தது அவள் தோள் என்று சொல்வார். இந்த இடத்திலே பனை நீங்கி என்றால் மூங்கில் போன்ற, பனை என்றால் மூங்கில் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அப்படி மூங்கில் போன்றிருந்த அந்த தோள்கள் அந்த அமைப்பு, அந்த வடிவத்திலிருந்து நீங்கி, எப்படி இருந்த தோள்கள்? மூங்கில் போன்று அழகாக வழவழப்பாக பொன்னிறத்திலே இருந்த அந்த தோள்கள் அந்த அழகை அந்த அழகிலிருந்து நீங்கி இப்பொழுது அப்படி இல்லை. மூங்கிலை போல இல்லை, பொன்னிறத்திலே இல்லை, வழுவழுப்பாக இல்லை, சொரசொரென்று ஆகிவிட்டது தோள். மூங்கில் போன்று இல்லை, மிகவும் மெலிந்து குச்சியை போல ஆகிவிட்டது. மூங்கில் போல இல்லை, ஏதோ மரக்கலை குச்சியை போல இருக்கிறது. அழகு இல்லை, அந்த பொன்னிறம் இல்லை, அந்த தோளுடைய அழகே போய்விட்டது. பனை நீங்கி பைந்தொடி சோறும். இந்த வளையல் இருக்கிறது இல்லையா, மிக அருமையான வளையல்கள், பல வண்ண வண்ண வளையல்களை அணிந்திருந்தாள். என்னென்ன வளையல்கள் இது? பொன்னாலான வளையல், கண்ணாடியினாலான வளையல், தந்தத்தினாலான வளையல். தந்தத்தில் கூட அந்த காலத்திலே யானை தந்தம் போன்ற தந்தங்கள் இருக்கிறது. அந்த தந்தத்திலிருந்து வளையல் செய்வார்கள். தங்கத்தில் வளையல் செய்வார்கள், அது தங்க வளையல். கண்ணாடியில் வளையல் செய்வார்கள், கண்ணாடி வளையல். எத்தனை விதமான வளையல்களெல்லாம் அணிந்திருந்தார்கள். பைந்தொடி சோறும் அப்படிப்பட்ட மிக அருமையான வளையல்கள் எல்லாம் தானாக கழண்டு கீழே விழுகின்றன. கையில் அணிந்திருந்த வளையல்கள் கை மெலிந்து விட்ட காரணத்தினாலே, அவளிடத்தில் பொருத்தமாக அணிந்திருந்த அந்த வளையல்கள் இப்பொழுது அந்த கை மெலிந்து விட்ட காரணத்தினாலே வளையல்கள் தானாக அவிழ்ந்து கீழே வந்து விழுகின்றன. தானாக கழண்டு விழுகின்றன. என்ன கொடுமை இது! இப்படி மெலிந்து விட்டாள். தோள் மெலிந்து விட்டது. அந்த மணிக்கட்டு, அந்த வளையல்களில் இருந்த மணிக்கட்டு, அந்த முன்கை மெலிந்து விட்டது. ஐயோ பாவம்! அந்த வளையல் அடைந்த அந்த வளையல் தானாக கழட்டு விழுதை பார்த்து அழுகிறாள். இப்படி வாடி வதங்கிவிட்டேனே. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். எப்படி அவர் இருக்கின்ற பொழுது எப்படி இருந்தது இந்த கை? இந்த வளையல்கள் அவ்வளோ பொருத்தமாக ஃபிட் என்று சொல்வார்கள். ரொம்ப ஃபிட்டாக இருந்ததுன்னா என்ன, பொருத்தமாக இருந்தது இந்த வளையல்கள் அந்த கைக்கு. இப்பொழுது தானாக கழண்டு விழுகிறது. பொருத்தமில்லை. வளையலுக்கும் கைக்கும் பொருத்தமில்லை. பொருத்தமில்லாத வளையல்களை அணியக்கூடாது. என் கைக்கு பொருத்தமான வளையல் போடுங்கன்னு கேட்பாங்க வளையல்காரன் தான். வளையல் வாங்க போகின்ற பெண்கள் எல்லாம் என் கைக்கு பொருத்தமாக, என்னுடைய கை எந்த அளவுக்கு பருத்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு வளையல் என்று. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவியன் வாடிய தோள். என்னுடைய துணைவர் நீங்கி விட்டார், அதனாலே என்னுடைய அழகெல்லாம் நீங்கிவிட்டது. என் தோளுடைய அழகு போய்விட்டது, நீங்கிவிட்டது. என்னுடைய இந்த மணிக்கட்டு அல்லது கை எல்லாம், அதனுடைய அழகெல்லாம் போய்விட்டது.
நீங்கிவிட்டது, அழகெல்லாம் நீங்கிவிட்டது, அழகெல்லாம் நீங்கிவிட்டது. உறுப்புகளுடைய அழகெல்லாம் கண்ணுக்கு இருக்க வேண்டிய அழகு இல்லை, தோளுக்கு இருக்க வேண்டிய அழகு இல்லை, கையில் இருந்த அழகு இல்லை, எல்லாம் நீங்கிவிட்டது, அழகெல்லாம் நீங்கிவிட்டது, அழகெல்லாம் போய்விட்டது, அழகு இல்லை, அழகு இழந்திருக்கிறேன். அழகு உறுப்புகளில் இருந்த அழகெல்லாம் நீங்கி உறுப்புகள் எல்லாம் அசிங்கமாகி அழகில்லாமல் கெட்டுவிட்டிருக்கின்றன. இதற்கு காரணம் அவர்தான். அவர் என்னை விட்டு பிரிந்ததனால்தான் இப்படி இந்த உறுப்புகள் எல்லாம் அழிந்து விட்டன, அழகை இழந்து விட்டன, அழிந்து விட்டன, உறுப்புகள் அழிந்து விட்டன என்றால் அந்த உறுப்புகளுக்கு இருக்கின்ற அழகெல்லாம் போய்விட்டன, அதனாலே அழிந்து விட்டன என்று சொல்கிறாள். என் உறுப்புகள் எல்லாம் அழிந்து விட்டன அவரால், அவருடைய பிரிவை தாங்காமல் என்று வேதனைப்பட்டு இந்த தோளை, அந்த அழகை இழந்த தோளை பார்த்து, அழகை இழந்த இந்த வளையல்கள் தானாக அழிந்து விழுவதை பார்த்து அழுகிறாள் தலைவி. மீண்டும் நாளை சந்திப்போம்.